அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ராபிக்கல் ஸ்டார்ம் டலீலா ஃபார்ம்ட் இன் விச் ஓஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டலீலா என்ற வெப்பமண்டல புயல் எந்த பெருங்கடலில் உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், கிழக்கு பசிபிக் பெருங்கடல்ல உருவாகி இருக்கு. அடுத்தது, 800 இயர் ஓல்ட் சிவா டெம்பிள் ஆஃப் பாண்டிய டைனாஸ்டி ஃபவுண்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 800 ஆண்டுகள் பழமையான பாண்டிய வம்சத்தின் சிவன் கோவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலூர் அப்படிங்கிற பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? அடுத்ததா, விச் செக்ஷன் ஆஃப் த சென்சஸ் ஆக்ட் எம்பவர்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு நோட்டிஃபை சென்சஸ் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மத்திய அரசுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேதிகளை அறிவிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செக்ஷன் 3 ஆஃப் தி சென்சஸ் ஆக்ட் 1948. சரியா? ஸோ நமக்கு சென்சஸ் பார்த்தீங்கன்னா, பனிப்பிரதேசங்களா இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எல்லாம் 1 அக்டோபர் 2026ல சென்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய மத்த ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2027ல நமக்கு சென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ இந்த சென்சஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஜிட்டல் சென்சஸா இருக்க போகுது. இந்தியாவோட முதல் டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எடுக்கக்கூடிய காஸ்ட் சென்சஸாவும் இருக்க போகுது. சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 1931ல எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்ப தான் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறத எடுக்க போறோம். அடுத்தது, தி இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் வில் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில நிறுவன தரவரிசை கட்டமைப்பை செயல்படுத்தும் அதிகாரம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஓகே, இவங்க தான். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்னு ஒண்ணு இருக்கு. செப்டம்பர் 24, 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இது வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷனல் யூனிவர்சிட்டீஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி ரேங்கிங்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அதே மாரி மாநிலத்தில இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள ரேங்க் பண்றதுக்காக இந்த ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்க தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி யாருன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். லாஸ்ட்டா, which of the following is not an indicator of global gender gap report? So global gender gap report அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், அடுத்தது பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட். இதுதான் வந்து இண்டிகேட்டர்ஸ். சரியா? இப்ப எது வராது அப்படின்னா, ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது வராது. இதுல தான் இந்தியாவோட ரேங்க் 131 அப்படின்னு சொல்லி சமீபத்தில நம்ம பார்த்திருந்தோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்லாந்து. தொடர்ந்து 16வது முறையா ஐஸ்லாந்து தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.